அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லைஃப் இஸ் எ கேம். நாம் சிறிய வயதில் விளையாடிய விளையாட்டுகள், நாம் தற்போது விளையாட்டு வரும் விளையாட்டுகள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள், அதை நம் வாழ்க்கையில் செயல்படுத்திய விஷயங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச் சிறப்பாக கருத்துக்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க சுமதி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மேம் ப்ளீஸ். நன்றி சார். நற்புலரி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நற்புலரி தளத்தில் பயிற்சி அளிக்க இருக்கும் ஆளுமையை பற்றிய அறிமுகம்தான் இது. இவர் பிஎஸ்எஸ்ஏ துறையிலும் டைரக்ட் செல்லிங் துறையில் தொழில் முனைவராக இருந்து வருகின்றார். இதனால் பயனடைந்தவர்கள் இன்று வரை 7,86,532 நபர்கள் பயனடைந்துள்ளனர். இதன் மூலம் தாய்லாந்து, புக்கெட் போன்ற வெளிநாடுகளுக்கும் சென்று வந்துள்ளார். ஜேசிஐ நிக்கில் ஃபவுண்டேஷன் சர்டிஃபைட் ட்ரெயினரும் ஆவார். பஞ்ச குருகுல பயிற்சி அமைப்பில் ஆரம்ப காலம் முதல் உறுப்பினராக இருந்து வருகின்றார். பொது சேவையில் தி 1234 ஃபவுண்டேஷன் அமைப்பின் நிர்வாகியாகவும் செயல்பட்டு வருகின்றார். அது மட்டுமின்றி புத்தகம் படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்தான் இவர். இவர் வேறு யாரும் இல்லை, நம்மோடு பயிற்சி களத்தில் தினமும் பயணித்துக் கொண்டிருப்பவர் மற்றும் நற்புலரின் ஒருங்கிணைப்பாளருமான திரு லட்சுமணன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நானும் நற்புலரியும் சந்தோஷப்படுகிறோம். இந்த தளத்தை அவரிடம் ஒப்படைக்கிறோம். சார், இந்த தளம் உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. உங்கள் பயிற்சியை தருக. நன்றி, வணக்கம். வணக்கம். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் நற்புலரி தளத்தில் ஒருங்கிணைப்பாளராக என்ற பொறுப்பினை தாண்டி ஒரு பயிற்சியாளராக இன்றைய தினத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். தினம் தினம் இந்த தளத்தில் பல ஆளுமைகள், பற்பல ஆளுமைகள், அது இளம் பயிற்சியாளர் முதல் மூத்த பயிற்சியாளர்கள் வரை, இடைக்கால பயிற்சியாளர் வரை பலதரப்பட்ட நபர்களை நாம் சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று என்னுடைய பயிற்சி களத்தில் என்னுடைய பயிற்சியையும் வழங்குவதற்கான வாய்ப்பை வழங்கிய நற்புலரி நிறுவனர் நண்பர் குமரேசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, என்னை சிறப்பாக அறிமுகப்படுத்திய மற்றொரு ஒருங்கிணைப்பாளர் சுமதி மேடம் அவர்களையும் நன்றி தெரிவித்து, இந்த பயிற்சி தளத்தில் ஹோஸ்டாக இருந்து கொண்டு பற்பல பயிற்சியாளர்களுக்கு தங்களாலான உதவிகளையும் செய்து கொண்டு ஒருங்கிணைப்பு பணியை ஆற்றி வருகக்கூடிய இதர ஒருங்கிணைப்பாளர்களாக இந்த தளத்தில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நண்பர் ரிச்வி அருணகிரி மற்றும் நண்பர் பிரபாகரன் கன்னியப்பன் போன்ற நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பயிற்சியை துவங்குகின்றேன் நண்பர்கள். இந்த மாதம் நாம் எடுத்துக்கொண்டிருக்க தலைப்பு கேம்ஸ். லைஃப் இஸ் கேம். வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டிற்குள் பல விளையாட்டுகளை நாம் தினம் தினம் விளையாடி கொண்டிருக்கின்றோம். அவரவருக்கு பிடித்த விளையாட்டுகள், அவரவருக்கு தெரிந்த விளையாட்டுகள், சிலருக்கு விளையாடவே தெரியாது, ஆனால் பார்த்து ரசிப்பதற்கென்றே சில விளையாட்டுகளை வைத்திருப்பார்கள். அது சேனலாக இருந்தாலும் சரி, டிவி சேனலாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதேனும் தளங்களிலும் சரி, அதை மட்டுமே பேசிக் கொண்டிருப்பார்கள், விவாதித்துக் கொண்டிருப்பார்கள், பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் சிலருக்கு விளையாட தெரியாது, சிலர் களத்தில் இறங்கி விளையாடுபவர். அந்த வகையில் எனக்கு மிகவும் பிடித்த, சிறு வயதில் நான் விளையாடிய, ரசித்த, இன்றும் ரசித்துக் கொண்டிருக்கின்ற மிகவும் மனதிற்கு உகந்த ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு என்று சொல்லலாம். அந்த விளையாட்டை பற்றிய ஒரு கருத்துரை வழங்குவதற்காக இந்த நேரத்தில் நான் இங்கே வந்திருக்கின்றேன். நீங்களும் இதை கேட்டு ரசிக்கிறதற்காக வந்திருக்கிறீர்கள். இந்த கடந்த 7 நாட்களில் நாம் பற்பல விளையாட்டுகளை கண்டு கேட்டு ரசித்தோம். இன்று ரசிக்கப் போகின்ற விளையாட்டு முற்றிலும் ஒரு மாறுபட்டது. சிறுவர் முதல் முதியோர் வரை இன்றும் அதை பார்த்து ரசிப்பதற்கு, அதை செய்து பழகுவதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு.
அந்த விளையாட்டை விளையாடுவதற்கு உகந்த கால சூழல் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மார்கழி, தை மாதங்களை கரெக்டாக சொல்லலாம். ஏனால் அது ஒரு நாம் தினசரி வாழ்வில் அந்த சில சில விளையாட்டுகள் அதாவது கேம் வந்து சின்ன வயசுல நான் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, சீசன் கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கோலி விளையாடுவாங்க, கிட்டிப்புல் விளையாடுவாங்க. கிட்டிப்புல் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே குழு குழுவா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிரவுண்ட்ல, ஒரு தெருவுல பார்த்தீங்கன்னா, அங்கங்க தனித்தனியா விளையாடிட்டே இருப்பாங்க ஒரு டீம். அதேமாரி கிரிக்கெட்டுக்குன்ற ஒரு டைம் இருக்கும். ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு சீசன் வரும். அந்த சீசன் முடிஞ்சோனே அடுத்த விளையாட்டுக்குள்ள போயிடுவாங்க பசங்க. இதுல வந்து காசு வச்சு விளையாடுனவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். பொழுதுபோக்கா ஜாலிக்கு விளையாடுனவங்களையும் பார்த்துருக்கிறேன். இந்த விளையாட்டு வந்து இன்று நம்மளிடையே வந்து கெசட்டில் மூழ்கி கிடக்கிற அதாவது பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ல மூழ்கி கிடக்கிற குழந்தைகளுக்கு இன்று இது ஒரு ஆச்சரியமான, மிக ஒரு பிரமிப்பான ஒரு விளையாட்டாக தான் பொழுதுபோக்கா தான் நான் கருத வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு இன்று நான் அறிமுகப்படுத்துகின்றேன் உங்களுக்கு. வாழ்க்கையில் எத்தனை பேர் இதை விளையாடி இருக்கிறீர்கள், விளையாடிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அது விளையாடுனா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப விரும்பத்தக்க, ரசிக்கத்தக்க உகந்த ஒரு விளையாட்டு. அதுதான் பட்டம். பட்டம் விடுதல். காத்தாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கேம் தான் பட்டம். இந்த பட்டம் விடுறத முதல்ல அறிமுகப்படுத்துனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது சீன நாடு தான் அறிமுகப்படுத்துனது தான் சொல்றாங்க. சீனாவின் மிக அருமையான கண்டுபிடிப்பு. அதாவது நவீன விமானங்களின் ஏர்கிராஃப்ட்களின் முன்னோடி அப்படி சொன்னா அது பட்டம் தான் சொன்னா மிக இல்லைன்னு சொல்றாங்க. 1783லும் சரி, 1903ல சரி, விமானம் பறக்க விட்டபோது அதுக்கான முன்னோடிகளுக்காக அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ரைட் பிரதர்ஸ்க்கு முன்னாடி இந்தியால இருந்து ஒரு நபர் வந்து விமானத்த பறக்க வச்சு காட்டுனதாகவும் சொல்றாங்க. ஆனால் வரலாற்றில் அவையெல்லாம் மறைக்கப்பட்டு விட்டன. இருந்தாலும் இவற்றிற்கெல்லாம் முன்னோடி என்று சொன்னால், இந்த காத்தாடி என்று சொல்லக்கூடிய இந்த பட்டமிடுதல் தான். இந்த பட்டம் விடுறது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேம். குழந்தைகளுக்கு குதூகலம் செய்கின்ற ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் வண்ண வண்ண காத்தாடிகள் ஆகாயத்தில் பறப்பதை பார்த்து ரசிப்பதே ஒரு பேரானந்தம். இதுல இப்போதைக்கு என்னையும் சேர்த்து ஒரு 12 பேர் இருக்கோம். இதுல எத்தன பேரு நீங்க பட்டம் விட்டு பார்த்துருக்கீங்க, பட்டம் விட்டுருக்கீங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுங்களா? உங்களால ஒரு நீங்க சொல்றதா இருந்தா உங்கள ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து எஸ்ன்னு போட்டா நான் தெரிஞ்சுக்குவேன். இந்த 12 பேர்ல என்னை தவிர்த்து 11 பேர் இருக்கீங்க. எத்தன பேரு பட்டம் விட்டுருக்கீங்கன்னு. ஆ ஸ்ரீபரத், நீங்க பரத். அன்மியூட் பண்ணி பேசலாம். எஸ் சார். சின்ன வயசுல எங்க அப்பா கூட சேர்ந்து பட்டம் செய்யறது எப்படிங்கிறது கத்துருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க நைட் டைம்ல வந்து அது எப்படி விடுறது, காத்தடிக்கிற நேரத்துல எப்படி விடுறதுங்கிறத நாங்க நியூஸ் பேப்பர்ல இருந்து பார்த்து பார்த்து கத்துக்கிட்டது. சூப்பர், ரீசென்ட் சூப்பர். சின்னவங்க பார்க்கும்போது ஒரு கொரோனா டேஸ்ல பட்டம் செய்யறதே ஒரு வேலையா வச்சிருந்தேன். ஒரு கலர் இன்ட்ரஸ்டிங். பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஒரு ஆர்டிக்கலா கொஞ்சம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. பிகாஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தே லவ் தட். டைம் பாஸ்க்கு செஞ்சாலும், ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப சந்தோஷமா அத வாங்குனாங்க, செஞ்சாங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் பட்டங்களால எனக்கு நடந்திருக்கு. சூ அனுபவங்கள் சூ இருக்கு. சூப்பர் சார். சூப்பர். அடுத்து சுமதி மேடம் சொல்றாங்க. அவங்க கருத்த சொல்லப் போறாங்க. சார் ஆக்சுவலா எனக்கு பட்டம் விட்டது ரொம்ப பிடிக்கும். வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல வரை திட்டுவாங்க. காசு குடுத்து வாங்குறதுக்குலாம். அப்ப தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, நிலத்துக்கு கூட்டு போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ல பட்டத்த செஞ்சு குடுத்து, பட்டம் விட சொல்லிக் குடுப்பாரு. இந்த மாஞ்சா போட்டுக்கலாம் சொல்லுவாங்க. அந்த பாட்டில்லாம் நறுக்கி அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் போட்டுருக்கேன் சின்ன வயசுல. இந்த அனுபவம் வந்து இப்ப எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்த குடுக்குது. அ இப்ப எனக்கு அத நினைவுபடுத்துற விதமா இந்த தலைப்பு இருக்கு. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஸோ இந்த இப்ப இருக்கிற அந்த 12 பேர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா அவங்களுடைய சின்ன வயசு அனுபவத்த ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பட்டம் விடுறதுல அவங்களுக்கே உள்ள ஆர்வம், அதற்கு அவருடைய பெ பெ வீட்ல இருக்கிற பேரண்டிங் அப்பா வந்து பரத்துக்கு அவங்க அப்பாவும், சுமதி மேடத்துக்கு அவங்க தாத்தாவும் சப்போர்ட் பண்ணி இத செஞ்சிருக்கிறாங்க.
இப்ப எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா அ அந்த மாரிலாம் செஞ்சது கிடையாது. எங்க அம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் அவங்களும் பட்டம் உட்டுருக்காங்க. எங்க வீட்டு மாடியில நாங்க என்ன பண்ணுவோம், இந்த ஹால்ஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பட்டம் விடுற சீசன் ஸ்டார்ட் ஆகும். எப்ப எப்ப எக்ஸாம் முடியும்ன்னு பார்த்துட்டு வந்துட்டு, கலர் பேப்பர் வாங்கிட்டு வருவோம். கிராஃப்ட் பேப்பரு வாங்கிட்டு வந்து அதில வச்சு தென்னங்குச்சிலாம் வச்சு செய்வோம். அ இப்ப கடையில காசு குடுத்து வாங்கிட்டு வருவோம். அதுல சில நேரம் அது கொக்காடி அடிக்கும். கொக்காடி அடிக்கிறதுனா, இங்கேயும் அலை பாஞ்சு எங்கேயா போய் தென்னை மரத்துல, எங்கேயா போய் மரத்துல போய் சிக்கிக்கும். உடனே அந்த பட்டம் போயிடும். அன்னைய தினம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பட்டம் வந்து 10 பைசாங்க. நெறைய பேருக்கு இப்ப 10 பைசா எப்படி இருக்குன்னே தெரியாது. இப்ப இருக்கிற பசங்களுக்கு. அப்ப 10 பைசா குடுத்து பட்டம் வாங்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் 30 பைசா குடுத்து கலர் பேப்பர் வாங்கிட்டு வந்து அத கிழிச்சோம்னா 6 பட்டம் வரும். அத நானே செஞ்சிருக்கிறேன். இன்னும் கேட்டீங்கன்னா, செஞ்சு நெறைய பேருக்கு வித்தும் இருக்கேன். பட்டம் செஞ்சு வித்துருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 100 பட்டத்த நான் வந்து ரூ. 7க்கு குடுப்பேன். அவங்க 10, 10 பைசாவா பார்த்தீங்கன்னா, ரூ. 100க்கு ரூ. 10க்கு விப்பாங்க. ரூ. 3 அந்த கடைக்காரங்களுக்கு லாபம் கிடைக்கும். இத ஒரு பொழுதுபோக்கா நான் செஞ்சும் வித்தும் இருக்கேன். பட்டம் விட்டும் இருக்கேன். பட்டம் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து அதுல சூத்திரம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு விஷுவலா ஒரு படம் பார்க்குறீங்க. இது கிட்டத்தட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு பட்டம். இந்த பட்டத்துல வந்து ஆட்கள மறைவா உட்கார வச்சு இந்த பட்டத்த பறக்க விடுவாங்க. இது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு, இல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு எதிரிகளின் இடத்திற்கெல்லாம் இந்த பட்டத்தை பறக்க விடுவார்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1ஆம், 2ஆம் உலகப் போரில்லாம் இந்த பட்டங்கள் வந்து 2ஆம் உலகப் போர் அப்பல்லாம் விமானம் வந்து விட்டது. 1ஆம் உலகப் போரின் போது இந்த பட்டம் பின் ஆட்களை மறைத்து, ஒற்றர்களை மறைத்து இந்த பட்டத்த வந்து ஐரோப்பிய நாடுகள்ல பறக்க விட்டுருக்கிறாங்க. ஏன்னா, இந்த பட்டத்தின் துவக்கம் வந்து ஆசியாவுல இருக்கக்கூடிய சைனாவா இருந்தாலும், பிற்பாடு இந்த பட்டம் காத்தாடிய மற்ற நாடுகள் கைப்பற்றி, அவர்கள் அதை விளையாட்டாக இல்லாமல், அதை ஆய்வு பணிக்காக பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். ஒரு பட்டம் எவ்வளோ தூரம் பறக்கிறது? அது எவ்வளோ தூரம் தெரிகிறது? எவ்வளோ இடைப்பட்ட தூரத்திலேயே அளப்பதற்கு, இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் வந்து யூரோப்ல இத பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒற்றர்களை இதை மறைத்து, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பறக்க விடுவது, அவர்கள் அங்கிருந்து பைனாகுலர் மூலமாக பார்த்து என்னென்ன நடக்கின்றன, ஏது விஷயங்கள் நடக்கின்றன என்ற தகவல்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து தாய்நாட்டிற்கு சேர்ப்பார்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றதாக வரலாறுகள் சொல்லுகிறது. அதாவது ஜப்பானுக்கும், தென்கிழக்கு ஆசியாவுக்கும் பட்டத்த செஞ்சு பெரிய அளவுல விற்பனை செய்திருக்கிறார்கள். இது வந்து சீனாவின் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. 1991ல பீட்டர் பாவல் என்பவர் பொழுதுபோக்கு மட்டுமில்லாமல் தீவிர விளையாட்டாவும் பட்டத்தை பயன்படுத்தி விளையாடலாம் அப்படின்ற மாரி அவர் முயற்சி செய்றாரு. இப்போ ஒரு பட்டம் கட்டுறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு பாருங்க, இது ஒரு பறவை மாரியே இருக்கும். பட்டமிடுவதில் பலவிதமான அ கலை நுணுக்கங்கள், கலை நுட்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் நடந்திருக்கு. 2வது ஒரு பட்டத்த பார்க்குறீங்க. இது மிக பிரம்மாண்டமான பட்டம். இந்த பட்டத்த பாருங்க, எவ்வளோ நூட்களை கொண்டு இணைச்சிருக்கிறாங்க. இது எப்படி பறக்க விடப்படுகிறது? மற்ற அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மேல பறக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இப்படி ஒரு வண்ணமயமான ஒரு வர்ண ஜாலத்துடன் கூடிய ஒரு 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 தீவு மாரி பறக்கக்கூடிய ஒரு அழகு வாய்ந்த ஒரு பட்டங்கள். இது மாரி பட்டம் செய்வதில் கலை நுணுக்கங்களோடு செய்யும் நுட்பவியலாளர்கள் உலகின் பல மூலைகளில் இன்று பொழுதுபோக்காக அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றனர். டெலிஃபோன் பட்டம்னு சொல்லுவாங்க இத. இத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பட்டத்தெல்லாம் இது பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிஃபோன் வடிவத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு பறக்கக்கூடிய ஒரு பட்டமாகவும் இன்னைக்கு செய்து இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. பட்டம் விடுறதுல இன்னைக்கு உலக நாடுகளில் பல நாடுகள்ல இது ஒரு விளையாட்டாகவும், விழாக்காலம், திருவிழாக்களாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பட்டம் விடுதலில் மிக சிறந்த ஒரு மாநிலமாக இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மாநிலம் அப்படின்னு சொல்லலாம். அதுல குறிப்பா அகமதாபாத்ல ஒவ்வொரு ஆண்டும் நம்ப சொல்றோம் இல்லையா? தை 1ன்னு சொல்லுவோம். நம்ம பொங்கல்னு சொல்லுவோம். அவங்க மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுவாங்க வட இந்தியாவுல. அந்த மகர சங்கராந்தி அன்றைக்கு பட்டம் விடுறது மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு. இன்னும் கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய லட்சம் கோடிகளில் சூதாட்டம் நடைபெறக்கூடிய ஒரு விளையாட்டாக, பொழுதுபோக்காக இன்று உருவெடுத்திருக்கின்றது.
பட்டம் விடுவதற்கென்றே பல அமைப்புகள் அங்கு உருவாகி, அந்த பட்டத்தை யார் மிக சிறந்த பட்டங்களை வெளியே விடுகிறார்கள், எந்த மாதிரி கலை நுணுக்கத்துடன் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு தூரத்திற்கு பறக்க விடுகிறார்கள், எந்த விதமான பிரச்சனைகளும் எந்தெந்த மாதிரியான வகையிலெல்லாம் பட்டத்தை விடுகிறார்கள் என்று அதெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு தகுந்த மாதிரி பரிசுகள் வழங்கும் ஒரு பெரும் திருவிழாவாக தினம் அங்க வந்து ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு அடுத்தபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலோன்ல வந்து அதே பொங்கல், நம்ம தமிழர்களின் விளையாட்டான பொங்கல் அப்ப இலங்கையில வந்து வெல்வெட்டி துறை அப்படின்ற ஒரு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து அந்த பட்டமிடும் திருவிழா வந்து அங்க ஒரு அமைப்பு எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த பட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த பொங்கலை ஒட்டி அவங்க சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. இது ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். யாழ்ப்பாணத்துல இந்த வல்வெட்டி துறையில பிறந்தவர் தான் நம்மளுடைய பிரபாகரன். விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் பிறந்த ஊர் அது. அந்த ஊர்ல வல்வெட்டி துறையில இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ராட்சதப்பட்ட திருவிழான்னே நடக்குது. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வல்வை விக்னேஸ்வரா சமூக சேவா நிலையம் என்ற அமைப்பு எடுத்து வல்வெட்டி துறையில உதயசூரியன் உல்லாச கடற்கரை என்ற ஒரு கடற்கரை அங்க இருக்கு. அந்த கடற்கரையில ஒவ்வொரு வருடமும் தைப்பொங்கல் தினத்தினை அங்கு வந்து பட்டமிடும் திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து இது ஒரு பெரிய அளவுல இது பண்ணியிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். பட்டம் செய்வத வந்து பல விஷயங்கள் இருந்தாலும் கூட, அ ஒரு முக்கிய விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்க வேணும். இது ஒரு சீனாவின் ஒரு விளையாட்டாக இருந்தாலும் கூட, அத வந்து அவர்கள் வந்து அதாவது துப்பறிவதற்காகவும், அவர்கள் வந்து ஒரு நாட்டின் விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் பயன்படுத்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் இது மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்காக மாற்றிய பெருமை வந்து அ ஐரோப்பிய நாடுகளுக்கே சேரும். அவர்கள் தான் உலகத்தின் பல மூலைகளுக்கு பட்டத்தை கொண்டு செல்லும் விதமாக அதை அங்கங்கே பல நாடுகளுக்கு கொண்டு சென்றார்கள். இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜெர்மானியர்கள் இந்த பட்டம் விடுவதால மிக சிறப்பா வந்து பல நாடுகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதை அவருடைய குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய ராணுவ ஒற்றர் நடவடிக்கைக்கு மிக அதிகமா பயன்படுத்திய ஒரு நாடு என்று சொன்னால், அது ஜெர்மனி என்று சொல்லலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பல மாநிலங்கள் இந்தியாவுல பல மாநிலங்கள் வந்து இன்னைக்கு இந்த பட்டமிடுத ஒரு திருவிழாவா, ஒரு விழாவாக, ஒரு 2 நாள், 3 நாள் விழாவாக நடத்த தலைப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில போன 2021, 22கள்ல மகாபலிபுரத்துல 22ல ஆகஸ்ட் மாதம் 13, 14, 15 3 நாட்கள் மகாபலிபுரத்துல தமிழ்நாட்டு சுற்றுலாத்துறை சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா, பட்டமளிப்பு திருவிழா மகாபலிபுரத்தில் நடந்தது. கிட்டத்தட்ட தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பைன்ஸு இப்படி பல நாடுகள்லேருந்து பட்டமிடுவதில் மிக சிறந்த நிபுணர்கள் வந்து கலந்து கொண்டு, பட்டத்தை பலவிதமான ராட்சத பட்டங்கள் முதல் சிறுவர்கள் பட்டம் வரை பலவிதமான பட்டங்களை செய்து அங்க பட்டம் விட்டு ஒரு அதாவது இது வந்து நான் வந்து டிவியில பார்த்தேன். மிக பிரம்மாண்டமாக ஒரு பட்டமிடும் திருவிழாவாக எங்கு பார்த்தாலும் வெறும் பட்டமாக மகாபலிபுரமே ஒரு வண்ணமயமான ஒரு வானில் வண்ண கோலம் போட்டது போல பல வண்ணமயமான பட்டங்களை அவர்கள் விட்டதை நான் தொலைக்காட்சியில் டிவியில பார்த்து ரசிச்சிருக்கேன். ஏன்னா சுற்றுலாத்துறை பெருக்கணும். பல நாடுகளுக்கு மகாபலிபுரம் என்ற ஒரு இடம் இருக்கிறது தெரியப்படுத்த வேண்டும். குறிப்பாக இளம் தலைமுறையினரிடம் அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துல இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் மற்றும் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் பெரும் முயற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினாங்க. இதுல இந்த பட்டமளிப்பு விழா வந்து மிக சிறப்பா நடத்தி பரிசுகள்லாம் வழங்கி எல்லாம் சிறப்பிச்சாங்க. அதே மாதிரி கேரள மாநிலமாகட்டும், ஒரிஷா கடற்கரைகள் இப்படி இந்தியாவின் பல முக்கிய நகரங்கள்ல பட்டமிடும் திருவிழா, ஜெய்ப்பூர், ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பட்டமிடுதல் வந்து ஒரு சிறப்பான விழாவா மாறிப்போச்சு. அகமதாபாத்துல வந்து நடத்தப்பட விழாக்கள்ல மிக அதிக எடையுள்ள பட்டங்கள்லாம் பறக்க விடுவார்கள். சுமார் 2500 எடையுள்ள பட்டம் ஜப்பானில் பறக்க விடப்பட்டது. அது ஒரு பெரிய சாதனையாக உலக அளவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அமெரிக்காவில் வந்து சுமார் வந்து 5400 மீட்டர் உயரத்தில் பட்டம் பறக்க விடப்பட்டது. அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டா இன்னும் இருக்கு. இது விளையாட்டுன்றதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு நுட்பமான ஒரு கலை விளையாட்டாக மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அது விதவிதமாக செய்து பழகியது தான். பட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, பறவைகள் முதல் விலங்குகள், ஈவன் கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து சூப்பர் ஹீரோன்னு சொல்லுவோம். ஸ்பைடர் மேன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஜேம்ஸ் பாண்டு இந்த மாதிரியான கேரக்டருங்கள பட்டமா செஞ்சு, இல்ல அமெரிக்காவுலலாம் விட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஆளுங்க அத இன்னும் கொஞ்சம் நுட்பமா பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, பசங்க வந்து இந்த சோட்டா பீம்னு ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரியும். போகோ சேனல்லாம் வரும். அந்த சோட்டா பீமு, அதுல இருக்கக்கூடிய கேரக்டருங்களெல்லாம் வச்சு பட்டம் செஞ்சு பறக்க விட்டு, அதை வந்து பெரிய பரிசுகள்லாம் பெற்று, அது ரொம்ப ஒரு கோலாகலமாக கொண்டாடிய அனுபவங்களும் நம்ம இந்தியாவுக்கு உண்டு. இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சைனால வந்து ஒரு சீன விவசாயில வந்து அவரு நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரு தொப்பி ஒண்ணு போட்டிருப்பாரு. அந்த தொப்பிய கழட்டி வச்சுட்டு வேலை செய்யும்போது, தொப்பி பறந்து விடாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, ஒரு கவுத்துல போட்டு கட்டிட்டு இது பண்ணாரு. அது என்ன நூல் மாரி ஒரு சின்ன நூல்ல கட்டிட்டு அத ஒரு குச்சியில சொருவிட்டு இது பண்ணாரு. காத்து அடிக்க ஆரம்பிச்சோனே, அது பறக்க ஆரம்பிச்சது. அது மேல மேல பறக்குது. அது அவர் ஒரு நீண்ட ஒரு நூல்ல கட்டியிருந்ததுனால, அது மேல பறக்க ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல போய் என்ன பண்ணுச்சு, அது மேல பறந்து கொண்டிருக்குது. கீழ குச்சியில மறுமுனையில வந்து கட்டியிருந்தாங்க அந்த நூலு. இது பறக்க ஆரம்பிச்சோனே அவருக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. ஓ! காத்துல இவ்வளோ தூரம் கூட உயரத்துல கூட பறக்க வைக்க முடியுமா? அப்படின்ற இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பட்டத்தின் ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு தலையில இருந்த ஒரு தொப்பி, ஒரு லேசான தொப்பி வந்து பறக்க ஆரம்பிக்க வச்சது தான் பட்டத்திற்கான ஒரு அடிப்படை. அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு புராண கதை சைனாவுல அப்படின்றது இன்னமும் அவங்க சீன புராண வரலாற்றுல சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட்டு ஆசியாவுல பரவி, அப்புறம் ஐரோப்பாக்குள்ள போய், அப்புறம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அப்படின்னு கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பட்டம் எப்படி காத்துல பல நாடுகளுக்கு பரவுதோ, அந்த மாரி பறந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில ஒரு சிறப்பான வந்து பட்டம் விடும் திருவிழாக்கள் வந்து உலகில வந்து இந்தியாவுல அகமதாபாத்ல தலைசிறந்த ஒரு பட்டம் விழாவா இருக்கும்போது, ஜப்பான்ல டோக்கியோ நகர்லயும் உலக பட்ட திருவிழா ஆண்டுதோறும் ஜனவரி மாதங்கள்ல கொண்டாடப்படுகிறது. இப்படி ஒரு தனி சிறப்பு வாய்ந்த சிறுவர் முதல் பெரியவர்கள் வரையும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பட்ட விழாவ நம்ம பார்த்தோம். இந்த பட்டம் எப்படி செய்றாங்கன்றத ஒரு வீடியோவா நீங்க ஒரு சின்ன கிளிப்பிங் போட்டு காட்ட விரும்புறேன். பிரபாகர் சார் அத கொஞ்சம் அந்த கிளிப்பிங் போடுங்க பட்டம் செய்யறது. ஓகே சார். இதோ போடுறோம் சார். ஒரு ஷேர் பண்ணி. கேக்குதுங்களா சார்? ஓகே சார், ஓகே சார். கேக்குதுங்க சார். I don't think I need this.
ஆடியோ கட் பண்ணிடுங்க. சார் ஆடியோ மட்டும் எடுத்துருங்க. ஆடியோ எடுத்துருங்க சார். சார் ஆடியோ மியூட் பண்ணிடுங்க. பிரபாகரன் சார் ஆடியோ எடுத்துருங்க. ஓகே சார், மியூட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பட்டம் வந்து ஒரு A4 ஷீட்டில் அழகாக ஒரு எல்லோ ஷீட்டில் கட் பண்ணி பண்ணுறாங்க. அது எவ்வளோ கலைநுட்கமாக அழகாக அவர் பண்ணுறாரு பாருங்க. இதில் வந்து ஒரு வால் செட் பண்ணுவாங்க. பட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வால் இருக்கணும். அந்த வாலுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ப்ரொஃபலர் எப்படி ஒரு விசையை உந்து தள்ளுதோ, ஒரு படகை வந்து மோட்டார் படகை ஒரு ப்ரொஃபலர் எப்படி உள்ள உந்து தள்ளுதோ, அது மாதிரி வாலுன்ற ஒரு விஷயம் தான் வந்து காத்தாடிக்கு முக்கியம். அது நீளமாகவும் இருக்கும். இது மாதிரி இப்போ இந்த ப்ளூவில் ஒட்டுறாரு பாருங்க, இது மாதிரியாவும் இருக்கும். இந்த மாதிரியும் வச்சு அந்த காற்றோடைய அந்த உந்து சக்தியின் திசையை கொஞ்சம் மாற்றி அமைக்கிற பணியை இந்த கீழே இருக்கிற விஷயம் செய்யுது. அது கொஞ்சம் அந்த குச்சியெல்லாம் வந்து இதெல்லாம் தென்னங்குச்சியை தான் பயன்படுத்துகிறாங்க அவங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டத்தினுடைய வேகத்தையும் காற்றின் உந்து சக்தியையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு ப்ரொப்பலர் அமைப்பு மாதிரி செயல்படுது. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சூத்திரம் போடுறதுங்க. அந்த நூல் வந்து சரியான அளவுல வந்து கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டம் வந்து பறக்கும். இல்லைன்னா அங்கேயும் இங்கேயும் அடி அலைபாஞ்சு என்ன பண்ணும், எங்கேயா போய் சொருவிக்கும், இல்லை கிழிஞ்சிரும், இடிச்சு மோதி எங்கேயாவது வீணா போயிடும். சார் பிரேக் ஆயிடுச்சு சார். ஆடியோ சார் வீடியோ பிரேக் ஆயிருக்கு. வீடியோ பாஸ் ஆயிடுச்சு. இப்பதான் பாருங்க, ஒரு கண்ணு ஒரு மனித உருவம் மாதிரி ஒரு முக தோற்றம் மாதிரி பண்றாங்க பாருங்க. அழகா ஒரு அதை எப்படியெல்லாம் கலைநுட்பத்தோட பண்றாங்க. இப்படிதான் வந்து ஒரு பட்டத்தை வந்து ஒரு கலைநயமிக்க விஷயமாக பண்ணதுதான் இன்னைக்கு உலக அளவுல பலரை வந்து ஆச்சரியம் படுத்துறதோட இல்லாம பல பரிசுகளை குவிக்கும் ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கிறது. பட்டத்தை விதவிதமா எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் அங்க ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. பட்டம் செஞ்சுட்டாரு. ரைட்டு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூத்திரம் போடுறது. இந்த சூத்திரம் தான் வந்து உச்சத்துல பறக்க வைக்கிறது. அது வந்து அத ஒரு வீடியோ கிளிப்பிங் போட்டிருக்கோம். அது பாருங்க. சார் அந்த அந்த அடுத்த வீடியோ போடுங்க சார். ஆடியோ எல்லாம் போடுங்க சார். ஆடியோ ஆடியோ சார் வீடியோ நம்பர் 2 போடுங்க. ஷேர் பண்றேன் சார். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதுதான் bro. பர்ச்சேஸ் பண்ணுது சார். சவுண்ட் வைக்கிட்டா சார்? வைங்க சார். அவர் வந்து விளக்கம் கொடுப்பாரு. எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. காத்தாடிக்கு மெயின் விஷயமே சூஸ்திரம் போடுறது, அதாவது நாட் போடுறது. அதை பற்றி நாங்கள் எதுலேயுமே நாங்கள் சொல்லலை. அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம பார்க்குறது வந்து காத்தாடியோட ஃப்ரண்ட் சைடு நம்மளை பார்த்த மாதிரி பறக்கும். அப்படியே திருப்பினோம்னா இது காத்தாடியோட பேக் சைடு. அந்த வளைவு வர இடத்துல
லெஃப்ட் சைடு கீழேயும் ரைட்டு சைடு மேலேயும் குச்சி வச்சு ஹோல்ஸ் போட்டுங்க டயகனலாக. நீங்கள் போட்ட ஹோல்ஸ்லேருந்து கரெக்டாக ஒரு ஜான் வச்சு அங்கே வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு 2 ஹோல்ஸ் போட்டுங்க. அந்த ஓட்டையை கொஞ்சம் பெருசாக போட்டுங்க, அப்போ தான் நூல் உள்ளே நுழையும், இல்லைன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். காத்தாடியோட ஃப்ரண்ட் சைடில் 4 ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள். நூல் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது, அதனால் நான் 2ஆக போட்டிருக்கேன். காத்தாடியோட ஃப்ரண்ட் சைடில் லெஃப்ட் சைடாக இருக்கிற ஹோல்ஸில் நூலை விட்டு ரைட் சைடு வழியாக நூலை வெளியே இழுத்துருங்க. இழுத்துட்டு அந்த நூலில் கொஞ்சம் நூல் அதிகமாக வச்சு 2 நாட்டு இல்லை 2 நாட்டு 3 நாட் போட்டுருங்க. அதே மாதிரி கீழே ஃப்ரண்ட் சைடில் ரைட் சைடில் விட்டு லெஃப்ட் சைடு வழியாக நூலை எடுத்து 2-3 நாட் போட்டுங்க. கொஞ்சம் நூல் எக்ஸ்ட்ரா விட்டு நாட் போடுங்க. எதுக்குன்னா இன்கேஸ் சூத்திரம் தப்பானா கூட அதை திருப்பி நாட் அடித்து சரி பண்ணிக்கலாம். இப்போ காத்தாடி நூலை மேலே வச்சுட்டு நல்லா டைட்டாக வச்சுக்கிட்டு அப்படியே கீழே வைங்க. கீழே வச்சுட்டு சரியாக வரலைன்னா கொஞ்சம் அப்படியே இழுத்திங்கன்னா அப்படியே வரும். அதை வந்து அந்த நூல் முடிச்சு வர இடத்துல மார்க் பண்ணி கையில் பிடிச்சிங்க. நகத்தை வச்சு கையில் பிடிச்சிங்க. அப்படியே மேலே எடுத்துகிட்டு வாங்க. கரெக்டாக இருக்காது. அப்போது திருப்பியும் கொஞ்சம் இழுங்க. அப்படி இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். அந்த நாட்டில் வச்சு பார்த்துங்க. அந்த இடத்த மார்க் பண்ணிங்க. அப்படியே டைட்டாக பிடிச்சிங்க அந்த இடத்த. இப்போது 2 இடத்துலையும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்படியே பிடிச்சி கரெக்டாக முடி போடணும். லூஸாக போட்டு அந்த இடத்துல கிட்ட எடுத்துன்னு வந்து டைட் பண்ணிவிடுங்க. இப்போ திருப்பியும் செக் பண்ணிக்கோங்க. கீழே வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் சூத்திரம் தப்பாயிடுச்சுன்னா காத்தாடியோட பேக் சைடில் அந்த நூலை கட் பண்ணி பிளேடால் கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டுங்க. இந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற இந்த நடு குச்சியை வந்து லைட்டாக அப்படி நல்லா பெண்ட் பண்ணிடுங்க. உடஞ்சிட போது பார்த்து பண்ணிட்டா நல்லா அப்படி பறக்கும். இல்லாட்டி அது வந்து ஒரு மாதிரி நீங்கள் இப்படி தட்ட சொல்ல அப்படி இப்படியே விழுந்துடும் காத்தாடி. சூஸ்திரம் போட்டாச்சு, எப்படி பறக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. காத்தாடி நல்லா ஹைட் ஏறிடுச்சு. நான் கொஞ்ச நேரம் ஜாலியாக விட்டு வரேன். கொஞ்ச நேரம் கூட நான் விடுறேன்னா கொடுத்தேன், அடுத்த நிமிஷமே கீழே குத்திட்டான், மரத்தில் மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரி காத்தாடி மாட்டிக்கிச்சுன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி இழுத்து டக்குன்னு விடணும். எலாஸ்டிக் மாதிரி திருப்பியும் இழுத்து டக்குன்னு விடணும். அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காத்தாடி லூஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி மேலே வரும். பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சமயத்தில் டக்குன்னு காத்தாடி மேலே வந்துடும். அந்த டைமில் நீங்கள் இழுத்துடலாம். மரத்தில் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டேன் காத்தாடியை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குணா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு காத்தாடி எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. மிக அருமையாக வந்து ஒரு காத்தாடியை வந்து எப்படி அவர் சூத்திரம் போட்டார். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து காத்தாடி செய்கிறத பார்த்தோம். அந்த காத்தாடிக்கு சூத்திரம் போடுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தவறான ஒரு சூத்திரம் போட்டோம் அப்படின்னா, அது சரியான அந்த நாட்டை சரியாக வைக்காமல் போட்டோம் அப்படின்னா அது இங்கேயும் அலபாஞ்சி எங்கேயா போய் சொருவிக்கும். கரெக்டாக போட்டு பறக்க விட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 1000 அடிக்கு மேலெல்லாம் பறக்க விடக்கூடிய காத்தாடிகள்லாம் இருக்குது. அடுத்து வந்து மாஞ்சான்ற ஒரு போடுறாங்க. அது ஒரு வீடியோ இருக்குது, அதை நான் உங்களுக்கு போடுவேன். ஆனால் இன்னைக்கு மாஞ்சா போட்டு விளையாடுவதை தடை செய்திருக்கிறார்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் சென்னையில் வந்து பல உயிரிழப்புகள் எனக்கு தெரிஞ்சு நான் சென்னையில் இருக்க காலகட்டத்தில் நடந்திருக்கு. பசங்க பட்டம் விடுவாங்க. இப்போ அது அருந்துட்டு போய் சமயத்தில் போய் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க யார் மேலேயாவது சிக்கிக்கிட்டு, குழந்தைங்க விளையாடிட்டு இருக்க குழந்தைங்க கடற்கரை ஓரமாக சிக்கிக்கிட்டு கழுத்து அறுபட்டு நிறைய உயிர் சேதங்கள்லாம் நடந்திருக்கு. இதனால என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை மாநகர காவல்துறை வந்து தமிழ்நாடு அளவுக்கு இது வந்து மாஞ்சா போட்டு விளையாடக்கூடாது. ஏன்னா அதில் கண்ணாடி தூள் பசை எல்லாம் போட்டு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கையை அறுத்துரும். அது பையே க்ளவுஸ் போட்டுட்டு தான் பசங்க விடுவாங்க. ஏன்னா கையை அறுத்துரும். அப்படிப்பட்டது கழுத்தில் சிக்கிச்சுன்னா அது எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு அறுத்து நிறைய பேர் உயிர் சேதம் நடந்திருக்கு. அதனால ஒரு நல்ல ஒரு விளையாட்டை உயிர் சேதம் விளையாட்டா மாற்றி விட்ட பெருமை வந்து நம்ம ஆளுங்க சிலருக்கு சேரும். அது வந்து இன்னைக்கு தடை செய்யப்பட்ட ஒன்றாகி போச்சு. இப்படி ஒரு நல்ல அருமையான ஒரு பொழுதுபோக்கு
செலவு அதிகம் இல்லாத பொழுதுபோக்கு, ஒரு அருமையான உற்சாகத்தையும், உத்வேகத்தையும் தரக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு, ஒரு காத்தாடி விடுதல். அல்லது ஏன்னா காத்துல ஆடி, ஆடி அது மேல பறக்கறனால அது காத்தாடின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ பட்டம். அது பறக்கறதுனால, அது வால் வச்சு பறக்கறனால அது ஒரு பட்டமாவும் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு சமீப காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த அந்த பாட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம். அ அது எனக்கு இந்த பட்டம் விடுறதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பாட்ட உங்களுக்கு ஒளிபரப்பிட்டு, இந்த நிகழ்ச்சி முடிவு செய்யலான்னு இருக்கேன். சார் அந்த சாங்க ஒண்ணு போட்டுருங்க சார். பட்டம் இது பட்டை கலப்பர பட்டம் சூப்பர் ஸ்டார் பட்டம் நம் பட்டம் பாயிர பட்டம் இது பட்டை கலப்பர பட்டம் சூப்பர் ஸ்டார் பட்டம் நம் பட்டம் மீனாட்சி அம்மன பார்த்தாக்கா கந்து வட்டியோட கொடுமைய போக்க சொல்லு. ஸ்ரீரங்கநாதன பார்த்தாக்கா தல காவேரிய அடிக்கடி வர சொல்லு. நேற்று என்ன நாளை என்ன என்று மட்டும் உள்ளதே இஷ்டம் போல ஆட்டம் போடு பறந்து காத்து இப்போ நம்ம பக்கம் சாதகமா வீசுதே தும்பி இல்ல நம்ம பட்டம் பறந்து நூலோட போட்ட இந்த யாரோடும் தீது போடுமே. ஏத்தி விட்டத மறந்தாக்கா அந்த நன்றி என்னும் வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இல்ல. காத்திலிருந்தே தலையாட்டி நீ நூலுக்குத்தான் நன்றி சொல்ல மெல்ல மெல்ல பள்ளிக்கூடம் படிக்கல கல்லூரிய மிதிக்கல பட்டம் மட்டும் வாங்கி பட்டம் பாருடா. புத்தகத்தில் கூட இல்ல எத்தனையோ பாடங்களை சொல்லும் பட்டம் வாத்தியாரு தானடா. காத்துக்கு வெளி சாங் கட் பண்ணிங்க பிரபாகரன். பிரபாகரன் சார், பிரபாகரன் சார் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம் சார், கட் பண்ணிக்கலாம். என் நெஞ்சமே பர 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 எல்லைகள் இல்லை பர பிரபாகரன் சார். சூப்பர் ஸ்டார் பட்டம் நம் பட்டம் பாயிர பட்டம் இது பட்டைய கலப்புற பட்டம் சூப்பர் ஸ்டார் பட்டம் நம் பட்டம். நன்றி பிரபாகரன் சார். 3 நல்ல வீடியோ கிளிப்பிங் Against Cleveland in 7 days. சார். 3 நல்ல வீடியோ கிளிப்பிங்லாம் போட்டு இது பண்ணீங்க. நண்பர்களே, இந்த கருத்துரையின் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கோம். இந்த லைஃப் இஸ் கேம். வாழ்க்கை வந்து ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டுக்குள் பல விளையாட்டுகளை நாம் விளையாடி கொண்டிருக்கின்றோம். சிலருக்கு வாழ்க்கையை விளையாட்டாக, அதாவது அவர்கள் வாழ்க்கையே வந்து விளையாட்டு தான். அதை வந்து அவங்க வாழ்வாதாரமாக எடுத்துகிட்டு விளையாடுறவங்களும் இருக்காங்க, பொழுதுபோக்காக விளையாடுறவங்க இருக்காங்க, சூதாடுறதுக்காக எடுத்துக்கிட்டு செய்கிறவங்க இருக்காங்க. இருந்தாலும் நம்மளை மாதிரியான சாமானியர்கள் வந்து அதை வந்து உற்சாகத்தையும் நமக்கான உத்வேகத்தையும் வெளிப்படுத்துறதுக்காகவும் சில படிப்பினைகளுக்காகவும் நம்ம சில கேம்கள் ஆடிட்டு இருக்கோம். இந்த தளத்தில் வந்து பல பேர் இது பண்ணாங்க. பல்லாங்குழின்ற விளையாட்டை விளையாடணும் அவங்களும் சொல்லிக் கொடுத்த நம்ம நித்யாதேவி டீச்சர் ஆகட்டும், திருக்குறள் போனா வந்து அவங்க வந்து பரமபத்தை பற்றி சொன்னாங்க. ஸோ அவங்கவுங்க நம்ம பாரம்பரிய விளையாட்டை சொல்லும்போது 2000 ஆண்டுகளுக்கு ஒரு பழமையான ஒரு விளையாட்டு காத்தாடி விடுதல், பட்டம் விடுதல். அதை பற்றி எனக்கு இங்கே சொல்வதற்கு சில ஒரு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் பெரிய மகிழ்ச்சியாக கருதுகிறேன். அந்த வாய்ப்பை வழங்கிய நற்புலரி குமரேசன் அவர்களுக்கும் மற்றும் இணைந்த பணியாற்றிய சுமதி மேடம், பிரபாகரன், இந்த அந்த வீடியோக்கெல்லாம் போட்டு உதவிய பிரபாகரன் சார் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, ஆர்வமுடன் இதுவரை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து 11 நண்பர்களுக்கும் வந்து பார்த்துவிட்டு விலகிய நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி சார். பரவாயில்ல. இருந்து தாமோதரம் சார் இணைஞ்சிட்டு ஃபீட்பேக் சொல்ல தயாராயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நித்யாதேவி மேடம் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேடம் செஷன் முடியத்துக்குள்ளே ஆர்வத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்களோன்னு டவுட்டாக இருந்தது. சரி, ஓகே, நீங்கள் சொல்லலாம், உங்களோட ஃபீட்பேக்கை வழங்கலாம். ஐயாவோட பேச்சுக்கு வேகமா சொல்லணும்னு தான். உற்சாகமான காலை வணக்கம். நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல பட்டம் பறக்குது பள்ளிக்கூடம் திறக்குதுன்னு தான் சார் போனோம். அந்த லைன் தான் முதல்ல நாங்க பாட்டு பாடிக்கிட்டே போவோம். ரொம்ப சிறப்பான ஒரு இந்த பட்டம் விடுதல். ஏன்னு கேட்டா பக்கத்து வீட்டுல வந்து மாட்டிக்கிறோம். அந்த பசங்க அந்த அரைக்கால் டவுசரோட நின்றுக்கிட்டு கெஞ்சுவாங்க, அக்கா அக்கா ப்ளீஸ்கா தாங்கக்கா, நூலு தெரியாம வந்துருச்சுக்கா, வரும் தெரியாம அப்படின்னு சொல்லி நாங்க அவங்கள போட்டு ஓட்டுவோம். நாங்களும் விட்டது உண்டு. ஆனா அவங்க விடுற மாதிரி நம்மளால விட முடியாது. அந்த பசங்க அந்த நூல்கண்டை போட்டு திருப்புறதும், அதை எடுத்துட்டு போய் அடுத்தவள ஓட்டுலயே தான் சிக்கும், இல்லைன்னா ஏதாவது மரத்துல போய் தொங்கும். ஐயா சொன்னீங்க, அது வந்து களத்துல சிக்கி உயிர் சேதம் ஆனது கூட சொன்னீங்க. இந்த தகவல்லாம் கேட்கும்போது ஒரு பிரமிப்பா இருந்தது. நீங்க விளையாண்டுக்கிட்டே அழகா ஓட்டுனீங்க. கடைசியா இந்த பாட்டை கண்டிப்பா போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த பாட்டுனா எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர். ஏன்னு கேட்டா அவ்வளவு விஷயத்த சொன்னோம். ஒரு ஆசிரியரை பத்தி படிக்காதவங்க சொல்லுவாங்க. அடுத்து அந்த ஏத்தி விட்டத மறந்தாக்க நூலுக்குதான் நன்றி சொல்லு மெல்ல மெல்ல, அந்த லைன் எப்படா வரும்னு காத்திருந்தாங்க பாருங்க. இந்த காத்து முடிச்ச பிறகு அவரு பாடுறதையும் சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அந்த லைன் முடிஞ்சோடனே நிப்பாட்டுக்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுக்காக தான் வெயிட் பண்ணீங்க. இதைதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஏற்ற இறக்கம் வாழ்க்கையில இருக்கும், இருந்துட்டு போட்டோம். ஏத்தமா இருக்கிறவங்க இறக்கமா இருந்தா தானே வண்டியை ஓட்ட முடியும். சைக்கிள் கூட அப்படித்தான், ஏறி இறங்கும் போது நம்ம மிதிக்காம இருக்கணும், இல்லைன்னா விழுந்துருவோம் அப்படின்றத மாதிரி அழகா சொன்னீங்க. நிறைய கருத்துக்கள் சிறப்பு. மென்மேலும் உங்களுடைய பாணியில அவ்வளவு அழகா சிறப்பா சொன்னீங்க. மென்மேலும் வளர வேண்டும். நன்றி, வணக்கம். வாய்ப்பு இருக்கு. நன்றி. நற்புலரி நிறுவனர் குமரேசன் அவர்கள் ஃபீட்பேக் வழங்கலாம். நன்றி மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ப்ரெசன்டேஷன், இந்த ஒரு செஷனுக்கு வந்து லட்சுமணன் சாருக்கு என்னுடைய நன்றி உணர்வை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு பயிற்சி அப்படின்றது, ஒரு செஷன்ன்றது வெற்றியே இந்த பயிற்றுனர் வந்து அந்த பயிற்சி களத்துல இருக்கிற நபர்கள், பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து அந்த பயிற்சியின் நோக்கத்தை அழைத்து செல்றது அப்படின்றதுதான். தாமோதரம் சார், நீங்க மியூட் பண்ணீங்க, உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும். பயிற்றுனரோட அந்த வெற்றி அப்படின்றது அந்த பயிற்சி நோக்கத்தை நோக்கி பங்கேற்பாளரை இட்டு செல்றது தான். ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து இந்த பங்கேற்பாளரோட
அட்டென்ஷன் ஃபுல்லாவே இன்னைக்கு செஷன்ல இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா என்னால வந்து என்னோட சின்ன வயசுக்கு போகாம இருக்க முடியல. ஃபுல்லாவே நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது நான் எப்பொழுதும் டிராவல் பண்றது அந்த டிராவல்ல இந்த செஷன்ல நான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னோட சின்ன வயசுக்கு. ஏன்னா 5th ஸ்டாண்டர்ட் என்னோட பழைய வீடு, அந்த வீட்டுல மாடியில எப்படி பட்டம் விடுவோம். சுமதி மேடம் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர்ல தான் நான் வந்து பட்டம் அதிகமா செஞ்சிருக்கேன். நான் நிறைய எக்கச்சக்கமான பட்டங்கள் நான் செய்யறது உண்டு. நானே கத்துக்கிட்டேன். இப்போ சில செய்யறத பார்த்து சின்ன வயசுல கத்துக்கிட்டு விதவிதமா செய்வேன் அந்த நியூஸ் பேப்பர்ல. எனக்கு வந்து பட்டம் விடுறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இதை பிடிச்சிக்கிட்டு விடுறதுக்குலாம் ஆள் ரொம்ப துணைகள் கிடையாது. நான் வீட்டுல ஒரே பையன்றதுனால அக்கா 2 பேர்ன்றதுனால வீட்டுல அதிகமா விட மாட்டாங்க. என்னையும் ஒரு பெண் குழந்தை மாதிரி தான் புத்தி புத்தி வளர்த்தாங்க சின்ன வயசுல. ஸோ அப்படி இருக்கும்போது மாடியில இந்த கொடி கட்டியிருப்பாங்க. அந்த கொடியில வந்து அந்த பட்டத்தோட எண்டை கொண்டு போய் வச்சுட்டு காத்தடிக்கும் போது அப்படியே அந்த கயிறு தூக்கி விட்டோம்னா, இப்ப இந்த டாடிஸ் கிச்சன்ல வந்தாருல, அவரு சில விதிமுறைகள் சொன்னார்ல, அந்த மரத்துல மாட்டுச்சுன்னா எப்படி விழுறது, அந்த மாதிரிதான் வந்து அந்த கொடி துணி காய வைக்கிற கொடியில அந்த பக்கத்துல பட்டத்தை வச்சுட்டு அப்படி காத்தடிக்கும் போது இப்படி தூக்கி விட்டோம்னா பட்டம் மேல பறக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பழைய வீட்டில் தான் நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் அதுக்குள்ளதான் அதிகமா நிறைய பட்டங்கள் விட்டுருக்கேன். இந்த பொட்டி பட்டம் இதெல்லாம் பக்கத்துல செஞ்சு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாத்தையுமே வந்து நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்தாங்க லட்சுமிநாராயணன் சார். இந்த கடைசியா இந்த சூப்பர் ஸ்டாரோட பட்டம் அது ஹைலைட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒன்று குறிப்பா சொல்லலாம், அந்த செலக்ட் பண்ண இமேஜஸ்ல இருந்து வீடியோஸ்ல இருந்து எல்லாமே அருமை. காலையிலே வந்து ஒரு நல்ல அனுபவத்துக்கு இட்டு கொண்டு போன லட்சுமணன் சாருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றி உணர்வு தெரிவிச்சுக்கு வாய்ப்பு தந்த சுமதி மேடம் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் பிரபாகரன் சார் ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி வீடியோ எல்லாம் போட்டாங்க. எல்லாருக்குமே என்னுடைய நன்றி உணர்வு தெரிவிச்சு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மிக்க நன்றி பிரபாகரன் சார். நன்றி குமரேசன் சார். நன்றி நன்றி. தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். லட்சுமிநாராயணன் சார், உங்களுக்கு நற்புலரி காலை வணக்கம். எல்லோரு மனங்களையும் வானத்தில் பறக்க விட்டு விட்டீர்கள். இளமையில் காத்தாடி விட்டதெல்லாம் இப்போ நீங்க நினைவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. திருப்பூரில் பகாடிபுரம் சொன்னீங்க. திருப்பூர் சித்திரை மாசத்துக்கு முன்னால், அதாவது படிவிழா அன்னைக்கு திருப்பூர் கோவில்ல படிவிழாவுக்கு முன்னால் வந்து காத்தாடி விழா நடத்துவாங்க. மிக சிறப்பாக இருக்கும். 100-150 பேருக்கு மேலே கலந்துக்குவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்க்கும்போதே. ஒருத்தர் போட்டி போட்டு காத்தாடி விடுவாங்க. அந்த காத்தாடி எப்படி செய்யறது, ஆனால் மாஞ்சா போட்டுருப்பாங்க அப்பெல்லாம். இப்பெல்லாம் கிடையாது. இதில் சிறப்பான அந்த காத்தாடி செய்முறையை நேரடியாக விளக்கியதற்கு உண்மையிலேயே உங்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மிக சிறப்பு சார். எல்லோரு மனங்களையும் வானத்தில் பறக்க விட்டு அழகு பார்த்த நற்புலரிக்கு என்னுடைய இலங்கையிலிருந்து நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி, வணக்கம் சார். மிக்க நன்றி தாமோதரன் சார். தாமோதரன் சார் இப்போ வந்து இலங்கையில சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நமது பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். அவர் இலங்கையில் இருந்தாலும் அவருடைய நாட்டம் ஃபுல்லா நற்புலையில இருக்கு. காலையில எழுந்து உட்காந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணா ஃபீட்பேக் சொல்லணும்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த ஆர்வத்துல கரெக்டா வந்திருக்காரு. அது போல உணர்வு அனைவருக்கும் இருந்துட்டா, எல்லா பயிற்சியாளர்களும் இருந்தா இன்னும் இந்த நற்புலரி சிறப்பாக போகும். இதுல இருக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூறி, அடுத்து பிரபாகரன் சாருக்கு சார் உங்களோட ஃபீட்பேக் நீங்க வழங்கலாம். சார், உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ப்ரோக்ராம் சார். நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து நமக்கு திரும்புற மாதிரி இருந்தது சார். எல்லாத்தையும் கவர் பண்ணி, அது இல்லாத நீங்க இதுல ரொம்ப ஹைலைட் என்னன்னா வந்து டீட்டெயில்டா வந்து எப்படி இதோட வரலாறுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வரலாறை வந்து நீங்க டீட்டெயில்டா சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது சார். ப்ரோக்ராம் ஃபுல்லாவே ரொம்ப நல்லா இருந்தது சார். அதில் நீங்க வந்து அதுக்கு உண்டான ஒரு ஹோம்ஒர்க்கை போட்டு எந்த வீடியோ எப்போ போடணுன்றதெல்லாம் போட்ட விஷயம்லாம் வந்து ரொம்ப ஹைலைட் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். நீங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். மிக்க நன்றி பிரபாகரன் சார். உங்களுக்கு தனி சிறப்பான நன்றி. ஏன்னா வீடியோ எல்லாம் கரெக்டாக போட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனீங்க ப்ரோக்ராம். தேங்க்யூ சார். ஓகே சார். நன்றி. பரத் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம்.
எஸ் மேம். தேங்க்யூ. லட்சுமி நாராயணன் சார் என்னுடைய சின்ன நினைவுகளை கொஞ்சம் தட்டி பார்த்துட்டாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட சின்ன வயசுல நான் நிறைய பட்டங்களை செஞ்சிருக்கேன். நியூஸ் பேப்பர்ல ஆரம்பிச்சது கலர் ஷீட்டு, தென் அது தாண்டி கவர்ஸ் ஓரியன்டாவும் போயிருக்கு. அதுல வந்து நம்ம என்ன நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் அப்படின்னா கிரியேட்டிவிட்டி, ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இதுல இருந்து நிறைய நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஒவ்வொரு தடவையும் நாங்க டிசைன்ஸை மாத்தும் போதும் அதை எப்படி அழகா ஒண்ணு நேர்த்தியா கொண்டு வரலாங்கிற போதும் அது ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச கலர்ல பண்றது, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் எனக்கு அந்த கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தா அந்த கலர் காம்பினேஷன் வந்து நல்லா இருந்தது. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சின்ன வயசுல பண்ணதை நினைவு கூர்ந்திருக்கீங்க சார். அதே மாதிரி நிறைய இதுக்கு மேல யாராவது பட்டம் செய்ய தெரியல அப்படின்னா உங்க செஷன் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல முறையில ஒரு பட்டத்தை ரெடி பண்ணி அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா மேல பறக்க விடுவாங்க. அவங்களோட எண்ணங்களையும் சரி, அவங்களுடைய பட்டங்களையும் சரி வேகத்துல ஆகாயத்துல அழகா பறக்க விடுவாங்கங்க நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ட்ரைனிங் செஷன் சார். தேங்க்யூ நட்புலரி. நன்றி நட்புலரி. மிக்க நன்றி இளம் வளரும் பயிற்சியாளர் பரத் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி பரத் சார். வேற யாராவது ஃபீட்பேக் சொல்றதா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நல்ல ஒரு விஷயத்தை காலையில் நினைவு கூர்ந்ததுக்கு. ஏன்னா பட்டம் என்பது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நீங்க சொன்னீங்க இல்லையா, மாஞ்சா போட்டு இன்னைக்கு நிறைய பேர் கழுத்து அறுந்துட்டு ரொம்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அப்ப அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. இப்பதான் வந்து அது ஒரு பெரிய விஷயமா மாறிடுச்சு. காரணம் பக்கத்துலயே இருந்து நம்ம சென்னை மாநகரம்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து மாடியில இருந்துலாம் விடுவாங்க. அப்படிலாம் விடும்போது பக்கத்துலயே இருக்கும்போது அந்த இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு. அதனால தான் அந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வந்துச்சு அரசாங்கம் நான் நினைக்கிறேன். 2வது வந்து இந்த பட்டத்திலேயே நம்ம லைஃப் இஸ் எ கேம் அப்படின்னா, அந்த பட்டத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னு சொன்னா, நம்ம வாழ்க்கைன்ற பட்டத்தை உயர உயர பறக்க வைப்பதும், பறக்க வைக்காமல் இருப்பதும், சிக்க வைத்துக் கொள்வதும் நம்ம கையில தான் இருக்குதுன்றதே இந்த பட்டம் நமக்கு கத்துக் கொடுக்குது. அது வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதில்ல. அது ஒரு விளையாட்டா தான் நினைக்கிறாங்க. பட் ஆனா நம்ம கையில தான் இருக்கு. நூல் நம்ம கையில இருக்கு. அது சரியான முறையில் பயன்படுத்துறது நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம லைஃப்ப சரியான முறையில் பயன்படுத்துனா, நம்ம உயர உயர பறக்கலாம். நம்ம லைஃப்ப சரியான வழியில பயன்படுத்தலைன்னா, இப்படிதான் பல சிக்கல்ல மாட்டிக்கலாம் அப்படின்றத அந்த பட்டம் வந்து நமக்கு சொல்லிக் குடுக்குது. அப்படின்னு எங்க தாத்தா எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு. இதுதான் இப்படிதான் நம்ம லைஃப் இருக்கணும். இத நீ பார்த்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணேன்னா, நம்ம லைஃப் சரியா இருக்கும். இது பட்டமா நினைக்கக் கூடாது. நம்ம லைஃபா நினைக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு. ஸோ அத வந்து இன்னைக்கு வந்து எனக்கு ஞாபகப்படுத்துனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு பட்டம் பறக்குது அப்படின்னு ஒரு படம். அநேகமா சந்திரசேகர் நடிச்சாருன்னு நெனைக்கிறேன். அ அந்த படத்த வந்து நான் அந்த பட்டம் பறக்குது அந்த டைட்டிலுக்காக உட்காந்து பார்த்தேன் அந்த படத்த. என்னவோ பட்டம் பறக்குதுன்றாங்களே, என்னென்ன பட்டம் எஸ். பறக்குது? 1981 வந்த படம் டைரக்டர் ராமநாராயணன் டைரக்ஷன்ல. இப்போ வந்து சிம்புவோட அம்மா உஷாவும் சந்திரசேகரும் அவரெல்லாம் நடித்த படம் அது. நல்ல ஒரு கருத்துள்ள படமாக ஆமா. அப்போ அந்த கதாநாயகன் என்ன பண்ணுவாருன்னா, நெறைய பிரச்சனைகள அனுபவிச்சுட்டு கடைசியா அந்த பீச் ஓரம் வருவாரு. அப்போ ஒரு குழந்தை வந்து அழுதுட்டு இருக்கும். பட்டம் எல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க. அது அழுதுட்டு இருக்கும். அப்ப அவர் அந்த அவரு படித்து வாங்கின பட்டத்த எடுத்து பட்டம் செஞ்சு குடுத்து அந்த பட்டம் பறக்கும். அதுதான் அந்த தலைப்பு. பட்டம் பறக்குது. அவர் படித்து வாங்கிய அந்த பட்டம் அங்க பறக்குதுன்றது தான் அது லாஸ்ட் கன்க்ளூஷனா வச்சிருப்பாங்க. ஸோ நான் அந்த டைட்டில் பார்த்த உடனே, என்ன பட்டம் பறக்குதுன்னு டைட்டில் வச்சிருக்காங்களே! அப்ப நெறைய பட்டம்லாம் விடுவாங்க போல. என்ன இருக்கு பார்க்கலான்ட்டு உட்காந்து முழுசா அந்த படம் பார்த்து அழுதுருக்கிற ஒரு நினைவும் எனக்கு இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய டைட்டில்ல எனக்கு நினைவு கூர்ந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் அது மாதிரி தான். நம்ம வாழ்க்கையில நெறைய விஷயங்கள இப்படிதான் நம்ம இழந்துட்டு இருக்கோம். அத சரியான முறையில பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு, மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம். சுமதி. நன்றி, வணக்கம்.